வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா 7 லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருந்தும் ஏன் வந்து வியூஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வருது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறீங்க. அதுக்கான முதல் ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம வீடியோ பப்ளிஷ் பண்ணும்போது இந்த 7 லட்சம் பேருக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் போகாது. முதல்ல ஒரு 100 பேருக்கு தான் அனுப்பி பார்ப்பாங்க. அந்த 100 பேர் அந்த வீடியோவை எவ்வளோ நேரம் தொடர்ந்து பார்க்குறாங்க, அந்த வாட்ச் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் மிச்சம் இருக்கிறவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து போகும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வர 100 பேரும் அதை வெளில ஸ்கிப் பண்ணிட்டு போனாலோ இல்லை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வெளியில் போயிட்டாலோ அல்காரிதம்ல அப்டேட் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ வந்து இன்னொருத்தவங்களுக்கு அனுப்பவே தேவையில்லை அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே அந்த வீடியோ வந்து யாருக்குமே போகாது. இதனால தான் நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. அவங்களுக்கு ஹோம் பேஜ் எதுலையுமே வந்து காட்டாது. நம்ம போடுற வீடியோ ஒரு 1500 பேர் பார்த்துட்டு அப்படியே ஆஃப் ஆயிருது. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர்றதுக்கு தயவு செஞ்சு நம்ம சேனல் இருக்க ஒரு சப்ஸ்கிரைபரும் இந்த வீடியோ பார்க்கும்போது இதை ஹெல்ப் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த ஒரு உதவி பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னும் திரும்ப வீடியோக்கள் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இத்தனை லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தும் வியூஸ் கம்மியாக இருக்கும்போது எனக்கு வந்து வீடியோ பண்ணுறதுக்கு நிறைய வந்து மனசு வந்து இதாகுது. அதுவும் இல்லாமல் உங்களோட கருத்து எதாக இருந்தாலும் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி வீடியோக்கு மஸ்ட் வந்து ஒரு லைக் இல்லைனா டிஸ்லைக், ஏதோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் கொடுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் யூடியூப் வந்து நம்ம சேனலை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போவாங்க. இல்லை அப்படின்னா இந்த 1000 1500 வியூங்கிறது நாளைக்கு 500 வியூவாக மாறும், அப்புறம் 100 வியூவாக மாறும், ஒரு 50 வியூவாக மாறும். இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, போக்கோலேருந்து C3 அப்படிங்கிற ஒரு புது ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க 7500 ரூபா விலைக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, இது இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீடைலையும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த ஃபோனில் 6.53 இன்ச்சில் ஒரு HD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. மீடியாடெக்கோட G35 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கேமரா வரும்போது இங்கே ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 13 மெகா பிக்சல் ஒரு பிரைமரி கேமராவும், 2 மெகா பிக்சல் ஒரு மேக்ரோ சென்சரும், 2 மெகா பிக்சல் ஒரு டெப்த் சென்சிங் சென்சரும் கொடுத்துருக்காங்க. அவர் 5 மெகா பிக்சல் ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 10 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிளாஷ் ப்ரூஃப் ஃபோன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதில் வந்து மைக்ரோ USB போர்ட் இருக்குது. அந்த மாதிரி டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் நான் ஃபர்ஸ்ட் இதை சொல்றது இதில் இருக்கிற ப்ராசஸர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மீடியாடெக்கோட ஹீலியோ G35 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 12 நானோமீட்டரில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பொறுத்தவரை போக்கோ இது வந்து ஒரு கேமிங் ப்ராசஸர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம விளையாடுற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கேம்ஸ் முதற்கொண்டு இதில் வந்து விளையாட முடியுது. பட் வந்து லோ கிராஃபிக்ஸ் இல்லைனா மீடியம் கிராஃபிக்ஸில் விளையாட முடியுது. இதில் வந்து ஒரு சஸ்டைன்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. நம்ம விளையாண்ட வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் இது கொடுக்குதோ அதே அளவு பெர்ஃபார்மன்ஸ் எண்டிங் வரைக்கும் வந்து கொடுக்குது. ஸோ ஆரம்பத்தில் நல்லா இருந்துட்டு சில ஃபோன்ஸ் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஹீட் ஆனிச்சுன்னா ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணும். அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து கடைசி வரைக்குமே ஒரு 45 நிமிஷம் வரைக்கும் நான் தொடர்ந்து கேம் விளையாண்டு பார்த்தேன். ஸோ அவ்வளோ தூரம் விளையாண்டதுக்கு அப்புறமும் இங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து சஸ்டைன்டாக இருக்குது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. அது மாதிரி இதில் வந்து ஹீட்டிங் இஷ்யூ அப்படிங்கிறது இல்லை. நம்ம எவ்வளோ நேரம் ப்ளே பண்ணாலும் மேக்ஸிமம் எந்த விதமான ஹீட்டிங், அதாவது ஓரளவுக்கு நம்ம நார்மல் ஹீட்டிங் வந்து எல்லா ஃபோன்லையும் இருக்கும். அந்த ஹீட் வந்து இருக்குது. ஓவர் ஹீட்டிங் அப்படிங்கிற இஷ்யூ வந்து இந்த ஃபோனில் வந்து இல்லை. இங்கே வந்து டுயல் வோல்டி சப்போர்ட் இருக்குது. அந்த மாதிரி விவோ வைஃபை சப்போர்ட்டும் வந்து இருக்குது. ப்ளூடூத் 5.0 சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த SoC-யோட அவங்க சேர்த்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த ஃபோனில் இருக்கிற ஒரு ஹைலைட் ஆனதுன்னா இதில் இருக்கிற 5000 mAh பேட்டரி. ஸோ 5000 mAh அப்படிங்கும்போது நல்லா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாள் வரைக்கும் அதிகபட்சமாக சார்ஜ் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நார்மலான யூசேஜ், நான் வந்து பெரிய அளவில் யூஸ் பண்ண மாட்டேன், ஒரு கால் பேசுறது சின்ன வேலை இதை தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 2 நாள் வரைக்கும் தாராளமாக உங்களுக்கு வந்து இதோட சார்ஜ் வந்து தாக்கு பிடிக்கும். ஸோ இந்த பேட்டரி வந்து இதோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இங்கே வந்து ஒரு பிளாஸ்டிக் பாடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு காம்பாக்டாக இருக்குது. இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து இருக்குது. அப்படி இல்லாமல் ஒரு காம்பாக்டாக வந்து இருக்குது. அது மாதிரி இந்த எட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்வ்டு எட்ஜஸாக வந்து கொடுத்துருக்கிறதுனால நம்ம கையில் இப்படி ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் வந்து இருக்குது. இதோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே 6.53 இன்ச்சில் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஐபிஎஸ் டிஸ்பிளே தான் இது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா இருக்குது. அவுட்டோரில் நம்ம யூஸ் பண்ணும்போதும் பிரைட்னஸோட லெவல்ஸும் நல்லா இருக்குது. கலர் லெவல்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்ததோட கேமரா ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேமரா ப்ளஸ்ல அப்படின்னு சொல்லிட மாட்டேன். இருந்தாலும் ரெண்டுக்கு நடுவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி இதில் ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. முதல் கேமரா வந்து 13 மெகா பிக்சல் ஒரு பிரைமரி சென்சரும், அடுத்ததா 2 மெகா பிக்சல் ஒரு மேக்ரோ சென்சரும், அடுத்ததா 2 மெகா பிக்சல் ஒரு டெப்த் சென்சிங் சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 மெகா பிக்சல் மேக்ரோ டெப்த் சென்சிங்லாம் வந்து கேமரா கணக்கில் நம்ம பெருசாக சேர்த்துட முடியாது. ஒரு 13 மெகா பிக்சல் கேமரா இருக்குன்னு நினச்சிக்கலாம். ஸோ இந்த 13 மெகா பிக்சல் எடுக்கப்படுற ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்குது. ரொம்ப ஹை குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு ஆவரேஜான குவாலிட்டி வந்து கிடைக்குது. இதில் அந்த மாதிரி செல்ஃபிலையும் சரி ஒரு ஆவரேஜான செல்ஃபி வந்து கிடைக்குது. ஓவரால் இது இல்லாமல் வேற ப்ளஸ் பாயிண்ட்ஸான ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா அதில் P2i நானோ கோடிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெடிகேட்டடாக SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததோட சார் வேல்யூ இங்கே வந்து 0.506 வாட் பெர் கிலோகிராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்டாண்டர்டோட ரொம்ப கம்மி தான். இங்கே ஹைலைட்டாக சொல்லணும்னா இங்கே போக்கோவோட அந்த லான்ச்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இங்கே வந்து ஆட் வந்து கிடையாது. நீங்கள் MIUல வர்ற அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து கட் ஆயிரும். இந்த ஃபோனில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட்ஸ். ஸோ மைனஸ்னா பார்க்கும்போது முதல்ல சொல்கிற விஷயம் என்ன, இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது. ஸோ இவ்வளோ காசு கொடுக்குறோம், ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இவங்க சேர்த்துருந்தாங்கன்னா இன்னும் இதுக்கு ரொம்ப நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்திருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இவங்க கொடுக்கல. ஃபேஸ் அண்ட் லாக் என்னதான் பேட்டர்ன் லாக் இதெல்லாம் இருந்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதை அவங்க ஆட் பண்ணியிருக்கலாம். அடுத்தது இதில் ஜைரோஸ்கோப் சென்சர் வந்து இவங்க கொடுக்கல. ஸோ அதனால் நீங்கள் VR அதெல்லாம் வந்து இதில் யூஸ் பண்ண முடியாது. அது மாதிரி PUBG எல்லாம் விளையாடும்
பண்ணும்போது ஜைரோ ஆன் பண்ணிட்டு அப்படி மூவ் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க சில பேர். அதெல்லாம் இந்த இதில் வந்து பண்ண முடியாது. பப்ஜியே இங்கே கிடையாது, அப்புறம் இங்கே ஜைரோ சென்சர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஜைரோ சென்சர் வந்து இது இல்லாமல் நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். 10 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம பெருசாக அந்த பட்ஜெட்டில் குறை சொல்லிட முடியாது. இதோட தாண்டின ப்ரைஸிங்லேயே 5 வாட் சார்ஜர்லாம் கொடுக்குறவங்க இன்னும் இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இது பரவாயில்ல தான். அடுத்ததாக ப்ரீ இன்ஸ்டால்டாக நிறைய அப்ளிகேஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. 3GB RAM மற்றும் 32GB ஸ்டோரேஜோட 7499 ரூபா. அந்த மாதிரி 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட 8999 ரூபா. நம்ம ரெட்மி 9ஓட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதுலேயும் வந்து 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் இதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் அதில் இருக்குது. ரெட்மி 9ல மேக்ரோ சென்சர் மட்டும் கிடையாது, ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைஸ் வந்து ஒரே பிரைஸ் தான். ஆனால் இங்கே என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இருக்காது, அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இங்கேயும் வந்து இவங்க கொடுத்துருந்து அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாத ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரெட்மி 9க்கு மேலே வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி அப்படின்னா ஹார்ட்வேரை பொறுத்தளவில் ரெட்மி 9 இதோட அட்வான்ஸான ஒரு விஷயம். ஏன்னா அதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இருக்குது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பொறுத்துக்குவீங்க அப்படின்னா நீங்கள் ரெட்மி 9க்கு தாராளமாக மூவ் ஆயிடலாம். அதுவும் நீங்கள் 9000 ரூபா பட்ஜெட்டில் வாங்குறதா இருந்தால் 7500 ரூபா பட்ஜெட்டில் வந்து ரெட்மியில் ஆப்ஷனே கிடையாது. அவங்க வந்து மினிமமே 4GB RAM 64GB தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து அந்த 7500 ரூபா ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்து 32GB 3GB 32GB கொடுக்குறதுனால நீங்கள் இந்த ப்ரைஸில் வாங்குறதா இருந்தால் இந்த ஃபோன் மட்டும் தான் ஆப்ஷனலாக இருக்குது. ஒருவேளை நான் வந்து 9000 ரூபாய்க்கு தான் ஃபோன் வாங்க போகிறேன், நான் 4GB 64GB தான் வாங்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ரெட்மி 9க்கே மூவ் ஆயிடலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. C3 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது எந்த அளவுக்கு ஒருத்தருக்குன்னு நினைக்கிறீங்க, நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.